கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஆகாது. ஒரு நல்லா இருக்கிற மனிதனுக்கு கிட்னி ஒரு ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. சிறுநீரகம் செயலிழக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சிறுநீரகங்கள் எப்ப செயலிழக்கும் அப்படின்னா, இந்த உடம்புல நீர் சத்துக்கு மூல ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரகம் தான். இப்ப சிறுநீரக பை தான் நீர் மூலகத்தோடைய அடிப்படை ராஜ உறுப்பு. அப்போ இந்த நீர் மூலகத்துல உள்ள நீர் பற்றாக்குறை ஒரு மனிதனுக்கு எப்ப நீர்ல பற்றாக்குறை ஏற்படுது அப்படிங்கும்போது குறைஞ்சாலும் பிரச்சனை, கூடுனாலும் பிரச்சனை. ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகினும் குறையினும் நோய் வந்து சேரும். இப்ப நம்ம உடம்புல எந்த ஒரு பொருள் கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை, இல்ல அந்த பொருள்ல வேற ஒரு பொருள் கலந்தாலும் பிரச்சனை. இப்போ நீர் வர வேண்டிய இடத்துல நீர் அதுல ஒரு காத்து போய் அதிகப்படியா கலந்துருச்சு. அப்போ காத்துல இருந்து வர வேண்டிய ஆற்றலை நீர் உறிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னா இங்க வரும்போது நீரும் இருக்கும் காத்தும் இருக்கும். அதிகப்படியமா வரும்போதும் பாதிப்பு இருக்கும். அப்ப இங்க இருந்து காற்று சக்தியை நீர் கொண்டு வரும்போது காற்று சக்தியே இல்லாம வெறும் நீர் வந்தாலும் பிரச்சனை. நீர் சத்துல உள்ள நீர் கரெக்டா இல்லைனாலும் பிரச்சனை, அதிகமானாலும் பிரச்சனை. அப்ப நீர் மூலகத்தோடைய பிரச்சனை என்ன குறைபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல தண்ணி பற்றாக்குறை. பெரும்பாலும் என்ன அப்படின்னா உங்களுக்கு தாகம் இருக்கும், தண்ணி குடிக்காமலே இருப்பீங்க. இந்த உடம்பு ஓவர் வெப்பமாகும். அப்ப நீங்க தண்ணி கொடுக்காம இப்ப நம்ம ஒரு இடத்துல தண்ணி இருக்குங்க, ஒரு குளம் இருக்கு. இந்த குளத்துல அதிகப்படியான வெயில் வர 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 என்ன ஆகும், அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாகி ஆவியாகி அந்த குளமே வத்தி போகுது இல்லையா? அது மாதிரிதான் இந்த உடம்புல நீர் மூலகத்துல உள்ள நீர் சரிவர எங்கேயாவது போகல, அந்த இடத்துல வெப்பம் அதிகமாயிருச்சு அப்படின்னா அங்க உள்ள நீர்கள் எல்லாமே ஆவியாக ஆரம்பிக்கும். அப்ப ஆவியாக ஆக 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 நாளாக நாளாக என்ன ஆகும், அங்க படிமனாக அந்த ஒரு படிமன் அந்த சிறுநீரகத்தை சுத்தி படிய ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு. அந்த உப்பு வந்து தண்ணியில தான் உப்பு இருக்கும். தண்ணி எந்த அளவுக்கு ஆவியாயிருதோ வேப்பர் ஆகுதோ அந்த கீழே வந்து உப்பு படிய ஆரம்பிக்கும். அப்போ உப்பு அதிகமா படிய படிய ஃபில்ட்ரேஷன் நடக்காது. அப்ப ஃபில்ட்ரேஷன் நடக்கலைன்னா சிறுநீரகங்கள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த உடம்புக்கு ஏதாவது ஒரு பொருள் மாற்று மருந்து, இப்ப மாற்று மருந்துகள் எடுக்கும் போது இந்த மருந்து நீங்க எடுத்துக்கிட்டே கண்டினியூட்டி ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த உடம்பு அந்த மருந்துக்கு பழகிரும். அப்போ இந்த மருந்துக்கு பழகி பழகி இந்த மருந்து என்ன சொல்லுதோ அதுக்கு தான் இந்த உடம்பு இயங்குமே தவிர கிட்னி தானா இயங்குமானா அதனுடைய வேலையை அது செய்யாது. அதனுடைய வேலையை அது குறைச்சிக்க ஆரம்பிக்கும். அப்ப அதனுடைய வேலையை குறைக்க குறைக்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீருடைய தன்மை என்ன, இந்த ரத்தத்துல எது இருந்தாலும் நீர்ல எது இருந்தாலும் அதை ஃபில்டர் பண்ணி அதை யூரின் வழியா அனுப்புறது தான் இந்த சிறுநீரக பையோட வேலை. அப்ப அதனுடைய வேலையை அதை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு இப்போ சுகருக்கு ஒரு டேப்லெட் எடுக்கிறோம், இல்ல ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த உடம்புக்கு என்ன பண்ணும், இந்த இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு பழகிட்டீங்கன்னா இந்த கிட்னி செய்ய வேண்டிய வேலையை அது செய்யாது, ஃபில்ட்ரேஷன் பண்ணாத, அதை அப்படியே விட்டுரும். நம்ம டெய்லி இன்ஜெக்ஷன் போட்டு 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 இந்த உடம்பு பழகி 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 இதுக்கு அடிமையாயிரும். அப்ப இதனுடைய வேலை இது மறந்துடும். அப்ப திடீர்னு யாராவது மாத்திரை மருந்து நிப்பாட்டுறாங்க இல்லையா, இப்ப நிப்பாட்டும் போது ஒரு செகண்ட் இந்த உடம்பு பதறும். டெய்லி வந்துகிட்டு இருந்த ஒரு பொருள் என்னடா இன்னைக்கு திடீர்னு காணமே அப்படின்னா இது அதனுடைய வேலையை செய்யாது இல்லையா? அப்போ ஒரு நிலையில பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா மட்டும்தான் சிறுநீரகங்கள் செயலிழக்குமே தவிர நார்மலா எல்லாருக்கும் சிறுநீரகங்கள் செயலிழக்குமானா இழக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம உடம்புல தண்ணி சத்தை கரெக்டா பராமரிச்சிங்கனாலே இந்த உடம்புல கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நன்றி.